வாழ்வோம் வாழ்விப்போம். நான் உங்கள் சுசி. இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு வெற்றியின் ரகசியம். பிறர் உடைய தோல்வியில் நம்முடைய வெற்றி அமைவதில்லை. நம்முடைய வெற்றி என்பது பிறரை வெற்றி பெற வைப்பதில் இருக்கிறது என்று வெற்றியின் ரகசியத்தை இறைவன் ஞானவெளி மெய்பிரான் ஞானசித்தர் அவர்கள் கூறும் விளக்கத்தினை அனைவரும் இணைந்து கேட்போம். வாருங்கள், வாழ்வோம் வாழ்விப்போம். உங்களை எப்படி வெற்றியாளர்களாக ஆக்குவது என்கின்ற பொழுது எது வெற்றி என்கின்ற ஒரு கேள்வி துணித்துக் கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் வெற்றி என்று எதை நினைக்கின்றீர்கள்? அடுத்தவர்கள் உங்களை புகழ்வதா, அடுத்தவர்கள் உங்களை பாராட்டுவதா, அடுத்தவர்கள் உங்களுக்கு தருகின்ற வழிவகைகளா என்பதை நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். வெற்றி என்பதின் இலக்கு மற்றவர்களிடம் இருக்கலாம், ஆனால் வெற்றியின் பலன் என்பது உங்களிடம் இருக்கின்றது. நீங்கள் நிம்மதி பெறுகின்ற பொழுது, மன அமைதி பெறுகின்ற பொழுது மட்டும்தான் வெற்றியாளர்களாக இருப்பீர்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சாதாரணமாக இந்த உலகில் நடக்கின்ற வாழ்க்கை போராட்டத்தில் வெற்றி என்பது ஒருவருடைய தோல்வியில் மற்றொருடைய வெற்றி அமைந்திருப்பதாக கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இனிமேல் தயவு செய்து அடுத்தவர்கள் தோல்வியில் உங்கள் வெற்றியை காண ஆசை கொள்ளாதீர்கள். அது தவறு. அது தோல்வியிலும் தோல்வி. நன்றாக பதித்துக் கொள்ளுங்கள். பிறருடைய தோல்வியில் உங்களுடைய வெற்றி அமைவதில்லை. அது இன்னும் அதள பாதாளத்திற்கு உங்களை இழுத்து செல்லும். ஒரு பகை பல பகையை உண்டு பண்ணும். ஒரு இணைப்பு, ஒரு பிணைப்பு பல உறவுகளை தரும். எனவே உங்கள் வெற்றி என்பது உங்கள் தோல்வியாக இருக்கக்கூடாது. உங்கள் வெற்றி என்பது மற்றவர்களை வெற்றி காண வைப்பதாக இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான உங்களுடைய வெற்றி. நீங்கள் ஒருவர் தோற்று வெற்றி பெறுகின்ற பொழுது அந்த தோற்றவர் உங்களுக்கு பகையாளி ஆகிவிடுகிறார். அவரை பற்றிய சிந்தனையே உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அவரிடமிருந்து தற்போது அவர்கள் கொடுக்கின்ற இடையூறுகளில் இருந்து நீங்கள் வெளிவருவது என்கின்ற சிந்தனை உங்களை அழுத்தும். ஆனால் அதே நேரத்தில் மற்றவர்களை வெற்றி பெற வைத்து பார்த்து கொண்டிருந்து பாருங்கள். நிச்சயமாக அவர்கள் உதவியும் அவர்களுடைய வழிகாட்டுதல்களும் உங்களுக்கு கிடைக்கும். எனவே வெற்றி என்பது எங்கே இருக்கின்றது என்றால், மற்றவர்களை வெற்றி பெற வையுங்கள். நீங்கள் வெற்றியாளர்களாக ஆகி விடுவீர்கள் என்பதை மனதில் பதியுங்கள். எனவே பிறரை சிரிக்க வையுங்கள், பிறரை சிந்திக்க வையுங்கள். அதுதான் உங்கள் வெற்றியின் ரகசியம். நீங்கள் வெற்றி பெறுவது என்பது நீங்கள் உங்கள் ஆணவத்தையும் அகம்பாவத்தையும் உங்களை அடையாளப்படுத்துவதையும் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இது தவறு. இந்த ஆண்டின் துவக்கத்தில் நீங்கள் மனதில் பதிக்க வேண்டியது, இதுவரை நீங்கள் கற்று வந்த விஷயங்கள் எல்லாம் தலைகீழ் சிந்தனையாக இருக்கிறது. உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அனைத்தும் தலைகீழ் சிந்தனை. ஒருவன் தன்னை அடையாளப்படுத்த வேண்டும், அவன்தான் உலகிற்கு தெரிந்தவன் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். எதுவரை நீங்கள் உங்களை அடையாளப்படுத்த முடியும்? எதுவரை உங்களை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ள முடியும்? இன்றைய வெற்றி நாளைய தோல்வி. நேற்று பெரியவனாக இருந்தவன் இன்று காணவில்லை. இன்று பெரியவனாக இருப்பவன் நாளை இருப்பானா என்று சொல்வதற்கில்லை.